அமெரிக்கா இந்த உலகத்தோட பணக்கார நாடுனே சொல்லணும். அவ்வளோ பணக்காரங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் இந்த அமெரிக்காவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் கலிஃபோர்னியா. கிட்டத்தட்ட ஒரு அழகான ஊர் தான். நிறைய பேர் இந்த சிட்டியில் இருந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸும் இந்த ஊரில் இருக்காங்க. இதுவும் பெரிய பணக்கார சிட்டி தான். இந்த கலிஃபோர்னியா பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நம்பிதாகணும். கலிஃபோர்னியா சிட்டி ஸ்டேட் ஃபுல்லாகவே பற்றி எரிஞ்சிட்ருக்கு. எல்லா வீடுங்க, செடி கொடி எல்லாமே பற்றி எரிஞ்சிட்ருக்கு. காட்டு தீ ஊருக்குள்ளே வந்து ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அந்த ஊரே இப்போ பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே ஃபுல்லாக காட்டு தீயாக இருக்குது. ஊரில் இருக்கிற அத்தனை பில்டிங்கும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. குபு குபுன்னு எல்லா பில்டிங்கும் இப்படி தான் பற்றிட்டுருக்கு. எப்படி தீ ஆச்சுன்னே தெரில. ஊர் ஃபுல்லாமே தீயில தான் இருக்குது. யாருமே நம்ப கூட மாட்டாங்க இந்த மாதிரி தீ வந்திருக்கும். அமெரிக்காவே இந்தளவு ஒரு ஃபயரை பார்த்ததில்லை. ஊர் ஃபுல்லாக பொல்யூஷன். மேலேருந்து பார்த்தா காற்று, வீடெல்லாம் தீயில வெடிச்சிட்ருக்கு. மேலேருந்து கீழெல்லாம் வீடு உடஞ்சி விழுந்துட்டுலாம் இருக்குது. இந்த தீ அமெரிக்காவே கிட்டத்தட்ட பயம்படுத்திடுச்சு. இந்த தீ எப்படி உருவாச்சுன்னு சரியா தெரில. காட்டுத்தீயாக உருவானதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஆனால் காட்டுத்தீயாக உருவானாலும் எப்படி பில்டிங் எல்லாம் எரிஞ்சிச்சுன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதுதான் ஒரு டவுட்டாகவே இருக்குது. இது எப்படி காட்டுத்தீயாக உருவாச்சா இல்லை எப்படி உருவாச்சுன்னே தெரில. இல்லை சூரிய வெளிச்சத்துக்கு ஏதாவது பட்டு அது தீயாக மாறிச்சான்னு தெரில. இல்லை யாரோ வச்சுட்டாங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா அப்படி யாரோ தீயை வச்சா ஊர் ஃபுல்லாக தீ பரவுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் இது காட்டு தீயாக மாறி அது ஊருக்குள்ளே செடி கொடியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகி அது பில்டிங்குள்ளே தீ பரவி இருக்கும்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த அளவு ஒரு தீயை கலிஃபோர்னியாவே பார்த்துருக்காது. ஏன் இந்த உலகமே இந்த அளவுக்கான ஒரு காட்டு தீயை பார்த்ததே இல்லை. அவ்வளோ பேர் இதை அணைக்க ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலே ஆகியும் இதை அணைக்கவே முடியல. அத்தனை ஹெலிகாப்டர்ஸ் மேலே அங்கே இங்கேன்னு அப்படி இப்படின்னு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதனால அணைக்கவே முடியல. தீ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹெலிகாப்டர்ஸ்க்கும் மேலே அங்கே இருந்திருக்கும். ஆனால் அத்தனை ஹெலிகாப்டர்ஸ்னாலேயே அங்கே இருக்கிற தீயை அணைக்கவே முடியலை. இந்த தீயினால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கும் மேலே அந்த கலிஃபோர்னியாவிலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த ஹாலிவுட்னு ஒரு பெரிய இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தா மொத்த ஊருமே தீயாக இருக்கும். ஏன் இந்த ஹாலிவுட்டுங்க இருக்கிற இடமே அங்கே தீயாக தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அது மொத்த சிட்டியே தெரியும். அந்த மொத்த சிட்டியை அப்படி தீயில இருந்து இருக்குது. அதை பார்த்தா எப்படி இருக்கும்னு நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது. இந்த தீயை இத்தனை நாள் ஆகியும் அணைக்க முடியாததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பெருசாக ஒரு காரணமும் இல்லை. இதுக்கு தீயை அணைக்கிறதுக்கு கரெக்டான அளவுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் இல்லை. இதுதான் ஒரு மெயினான காரணம். இந்த தீ இத்தனை நாள் இருந்ததுக்கு கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த தீ இருந்திருக்கு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருந்திருந்தால், எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த தீயை 3 நாளுக்குள்ளே அணைச்சிருக்கலாம். ஆனால் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே அளவுக்கு அதிகமாக கூட இல்லை. அளவான அளவு கூட அங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸே இல்லை. இவங்களுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் பார்த்தாம பக்கத்து ஊரில் இருந்தாலும் ஃபயர் ஃபைட்டர்ஸை கேட்டிருக்காங்க. யார் யாருனாலும் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே வாங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் இதை அணைக்கிறதுக்கு அவ்வளோக்கா இவங்களுக்கு பத்தவே இல்லை. இதுக்குன்னு ரிட்டையர் ஆனவங்களை கூட கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு அங்கே பஞ்சமாக இருந்திருக்காங்க. இதனாலேயே தான் அந்த தீ இவ்வளோ நாள் ஆகியும் அணையாமல் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு அந்த தீ அணையிறதுக்கு. இந்த தீ அணையிற அந்த டைமில் கிட்டத்தட்ட 20 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. எதுக்குன்னா அந்த அணைஞ்ச வீட்டிலலாம் போய் திருடி இருக்காங்க நிறையா பேர். தீ அணைஞ்சு அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் பட்டிருப்பாங்கன்னு நினச்சா இவங்க போய் வீட்டை திருடிட்டு இருக்காங்க. இதுக்காகவே 20 பேர் அங்கே அரெஸ்ட் வேறு பண்ணியிருக்காங்க. கலிஃபோர்னியாவில் இந்த தீனால எக்கனாமிக்காகவும் டேமேஜாகவும் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட $150 பில்லியன். 1 இல்லை 2 இல்லை, $150 பில்லியன். இது இந்தியன் ரூபி கால்குலேட் பண்ண 12 lakh crore rupees. 1 இல்லை 2 இல்லை, இதுவும் 12 லட்சம் கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு. இது அமெரிக்கன் கவர்மெண்ட் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய லாஸ் ஆகும். இது அமெரிக்கன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலாக இருக்குது இந்த கலிஃபோர்னியா ஃபயர். ஏன்னா $150 பில்லியன் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அங்கே லாஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த கலிஃபோர்னியா ஃபயர்னால. இந்த கலிஃபோர்னியா ஃபயர்னால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இங்கேருந்து இடம் மாறி இருக்காங்க. நிறைய பேருக்கு வீடும் இல்லாமல் வெளியில் ரோட்லலாம் போயிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வீட்டிலலாம் வீடே எரிஞ்சு போயிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளும் அங்கே ஒரு சில இதில் எரிஞ்சு போயிருக்கும். இப்போ ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் அது கூட போய் சேர்ந்து எரிஞ்சிருக்கும். இதனால் நிறைய பேர்த்துக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும். அது எரிஞ்சும் போயிருக்கும். கிட்டத்தட்ட பணம்லாம் லாக்கரில் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் கூட கரியாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய ஃபயர் வந்திருக்கு. வீடே குபு குபுன்னு எரியும் போது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளும் தான் சேர்ந்து எரியும். அப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் இதே மாதிரி எரிஞ்சிருக்கு. இந்த 2025 ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சைனாலேருந்து புதுசாக HMP வைரஸ்னு ஒன்று பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துருந்தோம்.
இப்போ என்னென்னா கலிஃபோர்னியாவில் இப்படி ஒரு பயங்கரமான வைல்டு ஃபயர் ஏற்பட்டுருக்கு. இந்த 2025 ஆரம்பிக்கும் போதே அமர்க்களமாக ஆரம்பிச்சிருக்கு. 2 பெரிய விபத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த வைரஸ் அவ்வளோக்கா பெருசாகாதுன்னு நினச்சோம், அதே மாதிரி இது அவ்வளோக்கா பெருசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இந்த கலிஃபோர்னியா ஃபயரும் பெருசாகாதுன்னு நல்லா எதிர்பார்ப்போம். யாருமே எதிர்பார்க்கல இந்த ஃபயர் இப்படி ஒரு டெட்லியான வைல்டு ஃபயராக மாறும்னு. அந்தளவுக்கு இது ஒரு பயங்கரமான காட்டுத்தீயாக மாறி இருக்கு. ஏன் பச்சை மரம் கூட இந்த காட்டுத்தீயில எரிஞ்சிருக்கு. இதை யாருமே எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு காட்டுத்தீயினால ஒரு முக்கியமான ஈவெண்ட்டே தள்ளி போட்டிருக்காங்க. அது வேறு எதுவும் இல்லை, ஆஸ்கர்ஸ் 2025 தான். அவ்வளோ பெரிய அவார்ட் ஷோவை வேறு டேட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கான ஓட்டிங் டேட்ஸு இன்னும் டைம் அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஆஸ்கர் டேட்டை மாற்றினதுக்கான மெயினான காரணமே இந்த காட்டுத்தீ தான். ஏன் இந்த காட்டுத்தீனால முக்கியமான செலிப்ரிட்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் வேறு ஏரியா ஊருக்கெல்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. அதனாலேயே இந்த ஆஸ்கர்ஸ் டேட்டை மாற்றிருக்காங்க. இந்த காட்டுத்தீ வந்ததுல நிறைய பேர்த்துக்கு ஒரு சின்னதாக டவுட், ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா இந்த காட்டுத்தீ வந்து நிறைய பேர் நம்புறது என்னென்னா உலகம் அழிய போகிறதுக்கு இதுதான் ஒரு ஆரம்பம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஏன்னா இது அவ்வளோ பயங்கரமாக வந்திருக்கு. இந்த மாதிரி தீ இது வரைக்கும் உலகமே பார்த்ததில்லை. அதனால தான் இது உலகம் அழிய போகிறதுக்கான ஒரு சின்ன வார்னிங்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நிறைய பேர் இது உலகம்லாம் அழியாது, உலகம்லாம் அழியவே அழியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.